போடணும். ஆமா பசுமாடு போடுறது கண்டுகுட்டி போடணும். ஆமா கருப்பா இருக்கையா மர்மனே இது கருக வறுத்தாதான் சாப்பிடுறது கருப்பு நல்லா இருக்கும். அத கருவழுக்கு அதுல ஒன்று அனுபவப்பட்டு ஏஷம் எடுத்து பயிரிடுவதான். எப்படி இருக்கு மாமா கன்று குட்டி உப்பு மாமா உப்பு எரும மட்டும் போடணும். எரும மட்டும் இளவரப்பு பார்த்தாதான் நல்லா இருக்கும். அதனால கொண்டு அப்புறமா இது எனக்கு விஷயம் கண்டிப்பா இருக்கு. மர்மன என் நண்டுக்குறி பச்சோடி நண்டுக்குறி பச்சோடி விஷயம் கண்டிப்பா இருக்கு. நான் சொன்னேன் பிள்ளைங்கிட்ட அந்த மனுஷன் புதுசா சாப்பிடாரு கொஞ்சம் தூண்டு இருக்கட்டும் அப்ப சொன்னேன். சொல்ற எங்க கேக்கு நல்லா அமைச்சு மசாலா போட்டு ஆப்பகம் போட்டு ஆப்பகம் இல்ல தயிர் வச்சிருக்கீங்க. ஆமா அத போட்டு அப்படி கடையை அப்படி கூழ் மாதிரி இருக்கு. சரி ஒரு விரல தொட்டு வச்சு பார்த்தா அப்ப சொன்னா எப்படி சொன்னா மாமா நண்டுக்கறி பச்சை அடிடா மாமா பச்சடிடா மக்கள் வந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு பணம் தருவாங்க தருவாங்க. நம்ம காரை வச்சு ஊருக்கு போற அளவுக்கு கையில காசு வச்சிருப்பாங்க. அது வருஷமா கிடைக்கும். ஆமா என்னது வருஷமா கிடைக்கும். நீங்க உங்க கடையை சொல்லிருக்கீங்க அதிகரிக்கணும். அதானே தொட்டு ஆமா கையிலே காசும் இல்லை. ஆமா எங்கிட்ட தரவகை கடன் கொடுப்பார். ஆமா யாரும் இல்லை நிறைய பேர் இருக்காங்க. தருவோம் தருவது வாங்கிக்கோ. எப்படி பார்த்தாலும் சரி குறைஞ்சபட்சம் ஆளாளா நல்ல பக்கம் போங்க. சரி அதை சொல்லுங்க. குறைந்தபட்சம் இப்ப விலைபட்சத்துக்கு 5000 வேணும். அதுல அப்பா காலத்துல 500 சொல்ல 5000க்கு மேல வேணும். இப்ப ரெண்டும் இப்ப அண்ணன் இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் குட்டு தந்தா தான் கிழிச்சிட்டு இருக்கும். அதான் சாமி. ஆமா குறைந்தபட்சம் 5000 வேணும். 5000 காணுமா? வருவாங்களா? ஏன் தெரியுமா? இனி தந்தா கல்யாணம் 2 ரூபாய் சொல்லுங்க. ஆமா இனி தந்தா கல்யாணம். இனி தந்தா கல்யாணம் பண்ணி தரணும். ஆமா தருவாங்க இல்லையா? குறைந்தபட்சம் 2000 வேணும். சரி எப்படி தெரியுமா? என்னென்ன பொம்மக்களுக்கு ஒரு 500 பொம்மக்களுக்கு ஒரு 500 மாப்பிள்ளைக்கு ஒரு 500. ஆமா இதர செலவு
500. ஆமா இல்லையா? நீங்க பழைய காலத்துல எங்க அப்பா சொன்ன மாதிரி நீங்க பார்த்தா போறாது. இலவாசி ஏறி போச்சீங்க. உரிமையா? எல்லாரும் இங்க பார்த்தா போறாது. ஆளாலாம் பார்த்து நீங்க மனசு பட்ட கல்யாணத்தை திருப்தியா பிடிக்க பார்க்கணும். சிம்லா மெடிக்கிற நேரம் வரும். சரி போஷப்படும் சொன்னா 5000. ஆமா கொஞ்சம் போட்டா முடிப்போம். அப்போ கொண்டாங்க சீக்கிரம். ஆமா போற சரி கவர்மெண்ட் வேலை ஆள் நிறைய போட்ட முடியும். ஆமா இருக்க படத்தை அட்வான்ஸ் போடுவோம். ஆமா நம்ம யாரும் அட்வான்ஸ் போதும் இருக்கப்படுது. சரி பூ போடுறோம். அவள்தான் பூக்கு யாரியா நம்ம தூத்துக்குடி சண்டை பூ கலைஞர் வியாபாரி. ஆமா யாரு பேரு? பூ அலங்கார சக்கரவர்த்தி அருணாச்சலம் அவர்களும் பார்த்து பார்த்து ஐயா பிள்ளைங்க கையா வச்சிருக்கோம். நீங்க பூலாம் மாலைகளை ஜம்மு கட்டி விடணும். ஆமா உங்களுக்கு எவ்வளவு பைசா வேணும்? அப்படி கேட்டாப்ல. அருணாச்சலம் வந்து எப்போதுமே பைசான்னு பார்க்க மாட்டாப்ல. அவளை பத்தி நமக்கு டவுசர் போட்ட காலத்துல இருந்தே தெரியும். அதனால அவளுக்கு ஒரு 100 ரூபா அட்வான்ஸ். 100 ரூபா. அதானே என் பூ விலை வெண்ணமெல்லாம் இருக்கும் இல்லையா? ஆமா 100 ரூபா. அப்ப என்ன வேணும்? என்ன வேணும்? பந்தல். பந்தல் யாரு? அம்மா பந்தல் யாரு? பந்தல் யாரு? மணி நமது பத்திர டிவிஷன் மணி பந்தல் கலைஞர் மணி அவர்களே. ஆமா ஐயா மணி என்ன வாங்க வாங்க. உங்களுக்கு பிள்ளை கல்யாணம் இருக்கேன். பந்தல் ஜோரா போட்டு விடணும். உங்களுக்கு பைசா எவ்வளவு? சரி பின்ன அவளும் பைசா ரொம்ப பெருசா பார்க்க முடியாது இல்ல. அவளுக்கு ஒரு 100 ரூபாய் அட்வான்ஸ். ஆமா அவளுக்கு 101 பந்தல் போட்டு சொல்லி அப்புறம் வேற என்ன ஒண்ணும்? பந்தல்ல கேட்டு லைட் மைக் செட்டு. அது தேடி பண்ண அவசியம் இல்லை. அம்மா அவள் பந்தகரா நவீனா. சரி மணிநாட்டை கொட்டு ஐயா பிள்ளைகள் கொரட்டை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கட்டும் இல்லையா? நீ காலையில் கிடையாது வச்சிருக்கேன். ஆமா மைக் செட்டு டூப்ளைட். என்ன லைட்? டூப்ளைட்டா டீப்ளைட் அதானே இல்லையா? சரி எல்லாம் போட்டு அமைச்சு கொடுக்கணும். ஜோரா உங்களுக்கு எவ்வளவு பைசா வேணும் கிடப்பேன். ஆமா பின்ன நம்ம மத்தபடி சண்டை நம்ம மணியனாட்சி அவர்களும் பணத்தை பெருசா பார்க்க முடியல. அது எப்படி இருந்தாலும் பணத்தை பெருசா பார்க்க மாட்டாங்க இல்லையா? அவருக்கு 100 ரூபாய் அட்வான்ஸ். ஆமா அப்புறம் வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்னா இல்ல இன்னும் ஒண்ணு குறை இருக்க. என்னது? மோளம். ஆமா மேடம் மோளம் வேணும் இல்லையா? ஆமா மேளத்தை போட்டு ரெடி போட்டு அவசியம் இல்லை. மேல யாரியா? நம்ம குடும்பத்தவர்கள் அதை சேர்ந்த சின்னத்துறை அவர்களுக்கு. ஆமா ஐயா மேலக்கர நவி மேலவர நவி ரெடியா தான் இருக்காவோ. தூக்கம் பிள்ளை கைவச்சிருக்க. ஆமா இங்க மோளம் வாசிக்கணும். ஆமா உங்களுக்கு எவ்வளவு பைசா கிடப்பேன்? என்னையா பைசா? அவரெல்லாம் பைசா பெருக்க பார்க்க மாட்டாங்க. ஆமா அவருக்கு ஒரு 151 ரூபாய் அட்வான்ஸ். அந்த பைசாவை பெருசா பார்க்காமலே பிள்ளைல மருமகமாறு அப்படி நீங்க கீழே வச்சிருக்க மேல கொண்டு வாங்க. கொண்டு வரோம். ஒரு 30,000 40,000 ஏத்துங்க மேல. ஏத்துவோம் ஒரு நாளைக்கு. இல்ல நீர் மட்டும் தான் வந்து படிக்க. அதனால நான் சொல்ற கிழங்கும் அவருக்கு ஒரு 150 ரூபாய் அட்வான்ஸ். ஆமா ஏன்னா அவளுக்கு 101 போதுமா? அண்ணாவி பக்கத்து ஊரு. சரி துணை இது நயனவனும். சரி தமிழ். ஆமா பம்பை உரிமை ஒத்து உரிமை எல்லாம் செட்டா இருக்கு. உலகம் பட்டம் கல்யாணம் உரிமை இல்லைன்னா நல்லா இருக்காது. நீ நம்ம ஜாதி பரம்பரைக்கு வரும் இல்லையா? ஆமா அதுக்காக உரிமை செட்டா இருக்கு. சரி அப்புறம் என்ன வரும்? வெடி. வெடிக்கு தேடி பண்ண அவசியமே இல்ல. நம்ம ஆள் இருக்கு. யாருங்க? என்ன நம்ம கிளாபுரத்தை மோசப்படி புரிய விக்கி வானவெளிக்கு கலைஞர் அவர்களே வச்சிருக்கேன். சரி நீங்க வானவெடிக்க போடணும். ஆமா புஷ்வானம் போடணும். ஆமா என்ன வேணும்? புஷ்வானம். அவ வெடி வச்சானா செவ்விய பிச்சுக்கிட்டு போகும். பிக்கும் இல்லையா? அவள் ஆமா அவள் சரி பணத்தை பரிசு பார்க்க போதில்ல. ஆமா அவளுக்கு 200 ரூபாய் அட்வான்ஸ். ஏன் மருந்து கிடைக்கணும் இல்லையா? 200 ரூபாய் அட்வான்ஸ். அது பணம் போகட்டும். வேற என்ன வேணும்? சாப்பாடு எவ்வளவுதான் வரக்கூடிய சொல்லாம இருக்கு. பேசுற பணத்தை கொடுத்து. சரி ஐயா பேசுன பணத்தை கொடுத்து ஆமா இன்னும் கொஞ்சம் ஒரு 50 ரூபா கூட்ட சொன்ன. நானும் அந்த ரூமுக்குள்ள கிடை கண்ட பக்கம் உருண்டிருக்கேன். கல்விக்கு காணாதுன்னு அங்கேயும் உருண்டிருக்க பார்த்து இருக்கிறத பதிவு.
இன்னொரு 50 இருந்தாக்கும் ஆமா நம்ம மாவட்டத்துல போய் இங்க மாவட்டத்துல போய் சரி ஒரு டீகள்ல போய் ஆமா ஒரு டீ வாங்கி சரி. இந்த முறுக்க வாங்கி முறுக்கு காப்பியை முறிச்சு முறுக்குல போட்டு சரி. இல்ல முறுக்க முறிச்சு காப்பியை போட்டு சாப்பிட்டு போலாம். ஆமா அப்படி என்ன இருக்கும்? சரி. ஐயா ஐயா. போதும் ஐயா போதும் அம்மா போதும் ஆமா. அப்படி சொல்றாங்க. யாரையா என்னையா சாப்பாடு ஆமா. என்னது சாப்பாடு ஆமா. சாப்பாடு தான் என்ன போய் அக்கா போறோம் ஆமா. அப்படி சொல்லுவாங்க. சரி. அதனால ஆமா நம்ம டோசுடா நபி ஆமா பேரு ஆமா லட்சுமணன் இன்னொரு புதுக்கோட்டை நம்ம புதுக்கோட்டை பாசப்படக்கூடிய ஆமா சமையல் கலைஞர் லட்சுமணன் ஆமா அவர்களுக்கு ஆமா அவளுக்கு பேசி விட்டப்பல ஆமா. கல்யாணம் வச்சிருக்கேன். ஆமா. இங்க சமையல் ஜோரம் எடுக்கணும். எல்லாமே உங்களுக்கு என்ன பணம் வேணும்? அம்மா கையில எல்லாமே இருக்கு எல்லா வகையில இருக்கு. ஏன் தெரியுமா? சாப்பிட வைக்கிறது வகையில இருக்கு. சாப்பிட வைக்கிறது வகையில இருக்கு. ஆமா உப்பள்ளி பட்ட வரும். ஆமா உப்பள்ளி ஓட்டா ஓட்ட வரும். சாப்பிட முடியாது. ஆமா அதனால சரி நம்ம லட்சுமணன் நினைச்சு புதுக்கோட்டை நினைச்சு ஆமா போட்டாக இஷ்டு போட்டாங்க. இது நீட்டிட்டே இருக்கு 1.5 மணிக்கு போட்டாங்க. ஆமா என்ன என்ன படம் தெரியுமா? 10 வழக்கறியா 18 மச்சடியா 10 வழக்கறியா 18 மச்சடியா 8 வழக்கறியா 8 வழக்கறியா என்ன கிரீடமா மச்சடியா செடியா விரும்பினமா மச்சடியா செடியா பச்சடியா தமிழ்நாட்டு கைகள்ல நல்லா இருக்காது. அதனால எல்லாம் இங்கிலீஷ் காய்கறி. இந்த கறி இங்கிலீஷ் காய்கறி. இங்கிலீஷ் காய்கறி. அவ்வளவும் கேரட், பீட்ரூட், பீஸ், காலிஃபிளவர் அவ்வளவு போட்டு சிவக்கா கறிகளோடு செடிகள் செய்து வரவியல்
வச்சு போட்டாக ரெண்டு பேரும் ஒன்றரை இஷ்டப்பட்டாங்க. அப்புறமா என்னாச்சு, நாலு வச்சு பங்குனி மாசம் 18ஆம் தேதி முதல்ல நம்ம பத்தக்கரன் இருக்கு இல்லையா, யாரு பத்தக்கரன் நவி, அவள் வந்தாங்க. போட்டோக பந்த உங்க வீட்டு பந்தல வீட்டு பந்தல அப்பேற்பட்ட பந்தல போட்டோம் கல்யாணம் பண்ணாங்க இல்லையா, அப்பேற்பட்ட பந்தல போட்டோம். எப்படிப்பட்ட படம் தெரியுமா, எதுக்கு போட்டாங்க, பந்தல் வாசல்களில் அலங்கரித்தார், மாலை மரம் கொண்டு வந்து பந்தல் வாசல்களில் அலங்கரித்தார், மாணிக்கத்தல் மணவரையோ அங்கு மகிமையுடன் அலங்கரித்தார், அலங்கரித்த பந்தலிலே
பாய போடு வீரர் போடுவாரா போட்டோரு பாயாதிலே போய முந்த 3 பேரும் பதிமாறு குழந்தி மாறும் இந்த பர்வலங்கள் கொடுப்பாரோ இந்த பர்வலங்கள் அப்படியே ஆரிய முட்டுப்பட்டனுக்கும் பொம்மக்கள் செம்மக்களுக்கும் மதுரை மரம் கோழி மரம் ஈஸ்வரா கல்யாண கும்மி அடிக்க போறாங்க. ஆமா இல்லையா ஜோரா கல்யாணம் பண்ணிக்காங்க. எப்படி ஆரிய நாட்டில் பிறந்தவாரம் இவர் அரண்டமாருக்கு இளைய தம்பி ஆரிய நாட்டில் பிறந்தவாரம் இவர் அரண்டமாருக்கு இளைய தம்பி அரண்டமாருக்கு இளைய தம்பி அறியப்பட்டதுக்கு கல்யாண பூமி அடிப்பவனே நல்ல முத்து கோத்தலைக்குள் பல்லழகா முத்து கோத்தலைக்குள் பல்லழகா முத்து கோத்தலைக்குள் பல்லழகா மகனமனவே அறியப்பட்ட கும்மியடும் போர்மே சூரியம்